வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெட்மி K20யோட ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து வந்து ரெட்மி தரப்புல இருந்து ரெட்மி K30 வந்து நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து இது எப்படி எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னா ரெட்மி K30 அண்ட் K30 Pro வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் எல்லாம். பட் ஆனால் அந்த விதத்தில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி K30 ஒன்லி அதை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அது கூட சேர்த்து வந்து இது 2 எடிஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அது பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி K30 4G அண்ட் ரெட்மி K30 5G. ஸோ இந்த 2 வகையாக வந்து ரெட்மி அந்த K30 மொபைல் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து 4G அண்ட் 5G அப்படின்னு விடும்போது வந்து அதிகமாக வந்து இந்தியாவில் இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி அஃபிஷியலாக வந்து நம்ம K30 ரிலீஸ் பண்ண மாட்டா 4G மொபைல் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா 5G வந்து இன்னும் வரல, இன்னும் வர்றதுக்கும் வந்து இன்னும் நாட்கள் எடுக்கும், ஒரு வருஷம் கூட எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து யாரும் அவ்வளோ 5G வாங்க மாட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello, welcome to subscribers and viewers of Great YouTube channel. This is Faisal and you are watching Great YouTube channel. ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஹோல் கேமரா எந்த கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவாய் தரப்புலேருந்து வெளியே வந்த நோவா 4 அப்படின்ற ஒரு மொபைல் ஃபோனில் தான் வந்து ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஹோல் கேமரா வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபோ. ரெட்மி K30ல என்னதான் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி K20ல வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸ் நடந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்ற ஒரு கேட்டகரியில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்கல. ஸோ AMOLED டிஸ்பிளேக்கு பதிலாக வந்து IPS LED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே AMOLED டிஸ்பிளே கொடுக்காததால இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இதில் கிடையாது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொபைலோட சைட் பவர் பட்டனுக்கு நம்ம ஆன் பண்ணுற அதே டேரக்ஷனில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியும் பின்னாடி வந்து Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் நல்ல ஃபீச்சர்ஸ் தான். பட் ஆனால் இதில் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கலர் வந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்றது தெரியல. மறக்காம வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். வந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச நானும் அன்பாக்சிங் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் இருக்கிற மாதிரி வந்து 5Gயோட ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு ஈஸியாக 5G மொபைல்ஸ் சிம் வந்தோடனே நம்ம ஈஸியாக அப்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப அதிகமாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் இந்தியாவில் 5G வரல. ஸோ அதனால் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம 4G அப்படின்னு போனோம் பார்த்தீங்கன்னா Snapdragon 730Gயோட ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெட்மி K20ல இருந்தது போலயே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு G ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஸோ கேமரான்னு பார்க்கும்போது போத் 4G அண்ட் 5G ஃபோன் ரெண்டுத்துலையுமே வந்து சிமிலரான ஒரு 4 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சோனி IMXோட 686ஓட இதில் வந்து 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா வரும்போது தான் இதுலேயே தான் வந்து ஒரு பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து 5Gலையும் 2 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து 4Gலையும் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனலாக இருக்கிற கேமரா வந்து 2 மெகாபிக்சல். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெப்த் சென்சாருக்காக யூஸ் பண்ணுறோம். பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கு போவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 2 கேமரா பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங் S10 இருக்கிற மாதிரி பஞ்சுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது M30 தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ அதனால வந்து இதில் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பஞ்சுவல் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் சும்மாலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா வந்து 20 மெகாபிக்சல் அண்ட் வந்து இன்னொரு கேமரா வந்து 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சருக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4500 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 30 வாட் சார்ஜரை வந்து 5Gலையும் 27 வாட் சார்ஜரை வந்து 4Gலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரேம் அண்ட் ரோம் அதெல்லாம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 6GB 8GB கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரோம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 64 128 அண்ட் 256 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸஸ் வந்து இங்கே வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5Gயோட ப்ரைஸ் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அதாவது சைனா 20,000 அப்படி 20,000 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் கூட வந்து ஒரு 2000 3000 அப்படி எக்ஸ்ட்ரா போட்டு தான் எப்படியோ வரும். ஸோ அப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் வராது. ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் வந்து இங்கே 5G கிடையாது. ஸோ அப்படி 5G வந்துச்சு அப்படின்னா அது வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதை விட்டுட்டு இப்போ நம்ம 4Gக்குள்ள போவோம். ஸோ 4G பார்த்தீங்கன்னா 4G ப்ரைஸஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அதாவது 5Gலே வந்து 30,000 வரைக்குமே இருக்குது. ஸோ 4G ப்ரைஸஸ் போகும். அப்புறம் 4G ப்ரைஸஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சைனாவில் வந்து 4Gயோட மொபைல்ஸ்லாம் வந்து எவ்வளோ லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து 16,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு முன்ன பின்ன நம்ம அதே மாதிரி நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2000 3000 எக்ஸ் வச்சு 19 வரும். ஸோ ஆனால் வந்து ரெட்மி வந்து 20,000 அப்படி தான் வைப்பாங்க அப்படின்னு வச்சு அவங்க லான்ச் பண்ணாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எல்லாம் ஏன்னா ரெட்மி ஆச்சு. ஸோ பட் ஆனால் அவ்வளோவா எல்லாம் வாங்குவாங்க அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா ரெட்மி K20 இதை விட பெஸ்ட் அண்ட் அதுக்கு காம்படிஷனாக வருது அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து ஆல்ரெடி இருக்கிற ரெட்மி K20யோட ப்ரைஸ் ஒன்று குறைக்கணும். இல்லைன்னா இந்த ப்ரைஸ் அவங்க ஏற்றணும். இந்த ப்ரைஸ் அவங்க ஏற்றினாங்கன்னா அவ்வளோ ஸ்பெக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஏன்னா ஆல்ரெடி லான்ச் பண்ண ப்ரைஸ் வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி K20 தான் கம்மியாக குறைப்பாங்க. ஸோ அப்படி ரெட்மி K20 குறைச்சாங்கன்னா ரெட்மி K20 தான் மோஸ்ட்டாக வாங்குவாங்க. ரெட்மி K30 வாங்குவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் வந்து அன்பாக்சிங் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நானும் அன்பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பண்ணுவேன்.
நான் ஓவராலாக டெக்டோ ரிவ்யூக்கு வருவோம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த கிரேடியன் கலருக்காக வாங்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 4 கேமரா பஞ்சுவல் கேமரா, அதாவது டியூவல் பஞ்சுவல் கேமராக்காக வாங்கலாம். ரேம் மற்றபடி வந்து சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் பின்னாடி வந்து வச்சிருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து சைடில் வச்சிருக்காங்க. சைடில் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து வெறும் தம்ஸில் மட்டும் தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்மளால் இந்த வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டிசப்பாயின்மெண்டான ஒரு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ரெட்மி ஓவர் கம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை வாங்குனீங்க அப்படின்னா வந்து 4G வாங்குவீங்களா, இல்லை 5G வாங்குவீங்களா? சப்போஸ் 5G வந்திருந்தா என்ன வாங்குவீங்கிறது அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான ஸ்பெக்ஸ் எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ பிடிச்சது அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்டில் சைனிங் ஆஃப் MD Faisal.